ஈரோடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருந்து கனகவரம் போற ரோட்ல பாலாஜி நகர்ல ஒரு வடக்கு பார்த்த ஒரு பழைய வீடு சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடு கட்டி 6 வருஷம் ஆச்சு. ஓனர் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால இந்த வீட்டை சேல் பண்ணுறாரு. இந்த வீடு என்னென்ன ரூம் சைஸஸில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க. கம்ப்ளீட்டாக எல்லா வீடுமே வடக்கு பார்த்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு அகலமான காங்கிரீட் ரோடு இருக்குது. வீட்டோட எக்ஸ்டீரியரில் ஃப்ரண்ட்டில் ஓடெல்லாம் ஒட்டி எலிவேஷன் நீட்டாக அந்த ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ட்ரெண்டிங் இருந்தது அந்த மாதிரி எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இருக்குது. வீட்டோட கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14க்கு 14 வந்துருது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது, போர் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா வசதி இருக்குது. இபி லைன் எல்லாமே லைவில் இருக்குது. வீட்டோட கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஆஸ்பேக்ட் கார், ஸ்விஃப்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன கார்களை நிறுத்திக்கலாம். பைக்கும் நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட் வால் டைல்ஸ் ஒட்டிருக்கு. கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங், அதாவது ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் ஒட்டிருக்கு. அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, ஸ்டெப் ஒட்டி. ஸோ நீட்டாக இருக்குது கார் பார்க்கிங் ஏரியா. வீட்டுக்கு உள்ளே போய் ரூம் சைஸஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க. டோர் நல்லா டீ குட்டில் கொடுத்துருக்கு. டோர் ஃப்ரேமு, டோர் ஷட்டர் ரெண்டுமே லாக் SS லாக் கொடுத்துருக்கு. வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி லிவிங் ஏரியா வந்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 10 சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு 2x2 டைல்ஸ் போட்டிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐவரி கலர் டைல்ஸ் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. உள்ள இன்டீரியர் கலர் லைட் கிரீன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேலே ஃபால் சீலிங் போட்டு ஸ்பாட் லைட் போட்டிருக்கு. 2 விண்டோஸ் ப்ராப்பர் வாஸ்து பிரகாரம் வச்சு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க. MS கிரில் வந்துருது. UPVC டோர் வந்துருது உங்களுக்கு. அதே மாதிரி டிவி யூனிட் பாயிண்ட், சோபா செட் எல்லாமே நீட்டாக போட்டுக்கலாம். நல்ல ஒரு காம்பாக்டான லிவிங் ரூம். லிவிங் ரூமோடைய அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ டேபிள் டாப் எல்லாமே கிரானைட் போட்டிருக்கு. டேபிள் டாப்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டிருக்கு. செல்ஃபு, வார்ட்ரோபு எல்லா செட்டப்பும் இருக்கு. ஸோ இப்போ வீடு ஓனர் இப்போ குடியிருக்காரு. நம்ம வீடு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு காலி பண்ணி கொடுத்துருவாரு. கிச்சன் நல்லா இருக்கு. நல்லா அக்வாகார்ட் பாயிண்ட், ஃப்ரிட்ஜ் பாயிண்ட், மிக்சி பாயிண்ட் எல்லாமே இருக்கு. எப்பவுமே இந்த நம்ம ஒரு புது வீடு வாங்குறத விட பழைய வீடு வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டா நம்மளுக்கு பல லட்சம் ரூபா கம்மியாகு. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் ஓனர் வச்சிருக்காரு. இந்த வீட்டில் அடுத்து 2 பெட்ரூம் இருக்கு. அதை பத்தி தெளிவாக பார்த்துலாங்க. ஸோ லிவிங் ரூமோடைய ரைட் சைடில் மேல் கையில் 16க்கு 10 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், டாய்லெட், உங்களுக்கு வார்ட்ரோப் எல்லாமே பண்ணி வச்சிருக்கு. அது செட்டோட தான் கொடுக்குறாரு. மேலே லாஃப்ட் எல்லாம் வார்ட்ரோப் பண்ணியிருக்காரு. பீரோ வார்ட்ரோப் பண்ணியிருக்காரு. நல்ல பெரிய பெட்ரூம். லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துறாரு. இதுக்குள்ள பிங்க் கலர் பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஏசி பாயிண்ட் இருக்கு, ஃபேன் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் இருக்கு. டோரு நல்லா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் போட்டிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டோடைய மத்தியஸ்தில் பூஜை ரூம் கொடுத்துருக்காரு. ஈஸ்ட் ஃபேசிங்ல கொடுத்துருக்காரு. ஸோ செப்பரேட் டோர் போட்டு கொடுத்துட்டாரு. நீங்க ஏதாவது வீட்டுக்குள்ள நல்லது கெட்டது பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூம் அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்கு. அப்படி அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 சைஸ்ல கொடுத்துருக்காரு. 10x10ல உங்களுக்கு 2x2 டைல்ஸ் கீழே ஃப்ளோரிங் போட்டிருக்கு. இதுல எல்லாமே வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே பண்ணிருக்கு. நல்லா காம்பாக்டா 2 பெட்ரூம், 16க்கு 10, 10க்கு 10ல 2 பெட்ரூம் கொடுத்துறாரு. ரெண்டுக்குமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் வந்துருது. டோர் எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்கு. இந்த வீட்டை நீங்க வாங்கி நீட்டா சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா பல லட்ச ரூபா பணம் கம்மியாகு. இன்னைக்கு இந்த ஏரியா மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னா நீங்க குறைஞ்சது ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த வீட்டை பத்தி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீட்டுக்கு எல்லா அப்ரூவல் எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க இதுக்கு பேங்க் லோன் வேணாலும் போட்டுக்கலாம். வீட்டோட ஓனர் இந்த விலை பாத்தீங்கன்னா 36 லட்சம் ரூபாய் ஆஃபர் பண்றாரு. நம்ம டைரக்டா உட்காந்து பேசிக்கலாம். இந்த ஏரியால நீங்க இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 45 ரூபா 50 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு லேண்ட் ரேட்டு, பில்டிங் இன்னைக்கு புதுசாக கட்டுறதுக்கு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாம் அரைவல் பண்ணீங்கன்னா பெரிய அமௌண்ட் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீட்டை நீங்க வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கம்மியாக கிடைக்குது. இந்த 36 லட்சத்துல இருந்து நம்ம ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீட்டை எடுத்து சின்னதாக ரெனோவேட் பண்ணி புது வீடு மாதிரி மாற்றி குடி வர்றதுக்கு அது கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் ஈரோடுக்குள்ள அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் இந்த வீட்டை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காட்டுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா பேசி இந்த வீட்டை நீங்கள் சொந்தம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி.